வணக்கம். யூடியூப் நண்பர்களுக்கு ஃபேக்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜியினுடைய தேர்ட் பார்ட் எடுத்து பேச வந்திருக்கிறேன். இப்போல்லாம் நம்ம பேப்பர் கண்டுபிடிச்சதுனால பேப்பரில் ஜாதகங்களை எழுதி பார்க்குறோம். அந்த காலத்தில் உங்களுக்கு பணம் ஓலை தானே, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஜாதகம் அப்போத்தானே. அந்த காலம்னா நீங்கள் ரொம்ப காலம் போகக்கூடாதுங்க. ஜாதகம் எழுதுறதுக்கெல்லாம் ஒரு 50-80 வருஷத்துக்குள்ளே எழுதாங்க. அதுக்கு முன்னாடிலாம் யாருக்கு ஜாதகம்லாம் எழுத மாட்டாங்க, எழுத முடியாதுங்க. ஏன்னா பஞ்சாங்கமே கிடையாது. அப்புறம் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் எழுதுவீங்க? அப்படிங்கிறப்ப இவங்க அந்த அப்போல்லாம் நோட்டு இல்லாதனால இந்த ஓலையிலே எழுதி பழகினதுனால இப்போவும் ஓலையில் எழுதியிருக்காங்க. அந்த ஓலை ஜாதகத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஓலையில் ராசி கட்டம் போட்டிருக்காருங்க. அவர் இந்த விவரமெல்லாம் எழுதியிருக்காருங்க. இதை விட்டுட்டு இங்கே பாருங்கள், அந்த ஓலையில் 2 ஓலை தான். அதில் இது ஒன்றில் எழுதியிருக்காரு, பின்னாடி ஏதோ எழுதியிருக்காங்க. நான் இதை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஜாதகர் பிறந்தது ஜனன சமயம் சித்திர நட்சத்திரம் செவ்வாய் திசை நின்றது 3 வருஷம் 3 மாதம் 23 நாள். அதை எழுதிட்டார்ல, அது நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், சூரியன்னா ஏற்கனவே சூன்னா அப்பா, பூர்வீகம் உச்சம். அப்பாவுடைய இது அவங்க பூர்வீக உச்சம். சுயார்ஜிதம் அப்படின்னா விவசாய தொழில். நஞ்சை உச்சம், சுயார்ஜிதத்தில் நஞ்சை நிலம் உச்சம். பாருங்க, இவர் நஞ்சை நிலத்தில் நல்லா தொழில் பண்ணுறாங்க. சாதகர் துதிகை பிரதமை துவிதிகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகர் 2வது ஆள். இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. இவருக்கு முன்னாடி ஒரு சித்திரை அக்கா இந்த பாருங்க, செவ்வாய் கார்த்திகை இல்லை, அதாவது ஆண் சகோதரன் இல்லை. இவருக்கு முன்னாடி சித்துன்னா பெண்ணு சகோதரன். இந்த பாருங்க மேடம்னு போட்டிருக்காரு. இவருக்கு முன்னாடி இந்த ஜாதகருக்கு முன்னாடி அக்கா ஒன்றுன்ட்டார். இங்கே இதை கிளீனாக எழுதிட்டாருங்க, ஓலையில் எழுதியிருக்காருங்க. அப்புறம் லக்னம், இந்த ஜாதகரோட சூரியனா அப்பா, செவ்வாய்னா சகோதரன், கார்த்திகைனா உங்களுக்கு ஆண் சகோதரன். அது இல்லைங்க, இவருக்கு ஒரு பெண். மொத்தம் இவங்க 2 பேருங்க. அதில் மேச பெண் சகோதரி ஒருத்திங்க. அவங்க லக்ன சந்திரனுங்க. லக்னத்துக்கு அப்பா அம்மா, அம்மாவோட சகோதரன். ஒரே ஒரு கான்னா உங்களுக்கு ஆண், ஒரே ஒரு மேசம்னா 1. இந்த அம்மாவுக்கு ஆண் சகோதரன் 1. பெண் சகோதரிகள் கடகம்னு போட்டிருக்காங்க. 4 சகோதரிகள் இருக்காங்க. இந்த அம்மா 2வது ஆள், நிலை ரிஷபம். இவங்க இவங்க அம்மா 2வது ஆளா. இந்த சந்திரன் அம்மாவுக்கு ராகு உச்சம் கேது உச்சம். அம்மாவோட அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க, பூர்வீகம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அப்பாவோட அம்மா அப்பாவெல்லாம் நல்லா இருக்காங்க. இது தாங்க இவங்க எழுதி வச்சு சொல்ற ஜோசியம். இது ஜோதிடமாங்க? ஏங்க இந்த கட்டத்தை வச்சு எதுவும் சொல்ல முடியாங்க, நிறைய கணிக்கணுங்க. இந்த ஒரு கட்டத்தை வச்சு இதை வாசிக்க தெரிஞ்சவன் அத்தனை பேரும் ஜோசியர்னு சொல்றாங்க. நல்லா வாங்க இருக்கு, பார்த்துக்கோங்க சார். இதுதான் சார் இந்த ஜாதகர் 2வது ஆள். இவருக்கு முன்னாடி ஒரு சகோதரி இருக்காங்க. இவங்க அப்பா 2வது ஆள். இவங்களுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க. இவங்க அம்மா மொத்தம் அவங்களுக்கு ஒரு ஆண் சகோதரன், 4 சகோதரிங்க. அதில் இந்த அம்மா 2வது ஆள். தாத்தா பாட்டி எல்லாம் உயிரோடு இருக்காங்க. இது தாங்க இவங்க சொல்கிற ஜோசியம். நாங்கள்லாம் படிச்சுவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கால்குலேஷன்லாம் போட முடியுமான்னு பார்த்தா போட முடியலைங்க. சத்தியமாக கணக்குக்கு வராதுங்க, வரவும் முடியாதுங்க. ஏங்க அந்த காலத்தில் பெர்த் கண்ட்ரோல் இல்லாமல் அத்தனை பிள்ளை பெற்றதுலேயே கணக்கு போட முடியலை. இந்த காலத்தில் பெர்த் கண்ட்ரோலில் கணக்கா பாருங்கள், எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. பூர்வீக உச்சம், சுயார்ஜிதம், நஞ்சை தொழில், நஞ்சை நிலம் உச்சம், என்னென்னமோ பண்ணுறாங்க. ரைட், இந்த ஜாதத்தை விட்டுருவோம், அடுத்த ஜாதத்தை பார்ப்போம். நிறையா இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அடுத்த ஜாதத்தை பார்ப்போம். இந்த ஜாதகம் பாரு, இது ஒரு கட்டமுங்க. இந்த ஜாதகர் என்னமோ ரொம்ப விவரமாக நல்ல கட்டம் போட்டிருக்காரு. நல்லா டிகிரி வைஸாக இவர் எழுதியிருக்காருன்னு நினச்சி நானும் உள்ள பார்த்தா கடைசியில் இங்கே எழுதியிருக்காரு பாருங்க. இந்த ஓரத்தில் எழுதியிருக்காரு பாருங்க. இந்த வண்டவாளத்தை என்ன எழுதியிருக்காரு பாருங்க. 3 2 0 3ன்னா உங்களுக்கு தெரியும் சகோதரன்னு நான் சொல்லியிருக்கேன். சகோதரிங்க 2 0 20 இது பாதிச்சா 320 இருக்கும். இல்லை, 3ன்னா சகோதரன், 2ன்னா 2 ஆம்பளை பிள்ளைங்க, 0ன்னா பொம்பளை பிள்ளை கிடையாது. இங்கே அம்மா 402ன்னு போட்டிருக்காரு பாருங்க. இங்கே பாருங்க, பாருங்க, இது 320, இது 402, இது 920. எப்படி இருக்கு பாருங்க.
இந்த 302ன்னா சகோதரங்க 2 பேருக்கா பொண்ணு இல்லை. அம்மா கூட இப்போ 4ன்னா அம்மா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4ன்னா தாயார். சைபர்னா ஆம்பளை ஆளுகள்னா அவங்க 2 பொம்பளை ஆள். இது 9ன்னா அப்பான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே 2 போட்டிருக்காங்க. அப்பா 2 போட்டால் 2 ஆம்பளை ஆள். சைபர்னா பொம்பளை ஆள் அவங்க கிடையாது. இதை சொல்லி சொல்கிறாங்கங்க. ஜோசியத்தை பாரு, இது தாங்க இது ஜோதிடமாக இருக்குது. இது எப்படிங்க எங்கள் ஜோதிடத்தில் எத்தனையோ கணிதம் வச்சுருக்கோம், என்னென்னமோ வச்சுருக்கோம், கண்டுபிடிக்கத்தான் முடியும். சில நேரங்களில் நடைபெறாமலும் போயிடும். ஏன்னா இயற்கை வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா நடைபெறாமல் போயிடும். அதுவும் உண்டுங்க. இந்த ஜோதிடர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. 320 402 920. 302ன்னா 3ன்னா சகோதரர், 2ன்னா ஆணு, 2 ஆணு, சைபர்னா பெண்ணு இல்லை. அடுத்தடுத்து தானே வரணும். ஆம்பளை எழுதி அப்புறம் பொம்பளை எழுதுவாங்களாம். என்னமோங்க, அது அவங்களுக்கு தாங்க வெளிச்சம். இங்கே பாருங்க 7 வி டிக்கு போட்டிருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. அதையும் அவர் சொல்லியிருக்காரு அவருடைய இந்த இதில். இவங்க கிட்ட ஒரு மெத்தட் இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடுன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளை பிறந்தா அப்பா ஜாதகம் பேசாது, பிள்ளை பிறந்தா அம்மா ஜாதகம் பேசாது. ஏங்க அம்மாக்காக பிள்ளை சோறு சாப்பிட முடியுமாங்க? ஏங்க இல்லை அப்பனுக்காக பிள்ளை தான் வந்து இது வைத்தியம் பார்க்க முடியுமா? பொய்யுங்க. இந்த பிள்ளை பிறந்த உடனே ஜாதகத்தை எழுத கொண்டு போய் கொடுக்குறப்ப நீங்கள் குடும்ப விவரத்தை எல்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த குடும்ப விவரத்தை பூரா கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குற குடும்ப விவரத்தை பூரா சொல்லுங்கள், அப்போதான் கரெக்டாக இருக்கா பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லா விவரத்தையும் சொல்லுவீங்க. எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க. அந்த ஏமாத்துற வித்தைக்காக இவன் சொல்றதுங்க, பிள்ளை பிறந்தா அப்பா ஜாதகம் அம்மா ஜாதகம் பேசாது. ஏன்டா டேய், ஆமா இப்போ பிள்ளை அப்பா என்ன சாகும்போது பிள்ளைய கூட்டிட்டா போறா, இல்லை பிள்ளை செத்தா அப்பனை கூட்டி போதா? பயங்கர மோசமானவங்க. இதை வச்சு இந்த கணிதத்தை எழுதுறதுக்காக, ஜாதகத்தை எழுத வைக்கிறதுக்காக சொல்றதுங்க. நான் சொல்ற தனிப்பட்ட ஜாதகம் தாங்க எப்பவுமே. ஒருத்தன் சாகுற வரைக்கும் அவன் ஜாதகம் தாங்க பார்க்க முடியும். அவனுக்காக பிள்ளையோ சகோதரனோ சகோதரி ஜாதகம்லாம் பார்க்கறதெல்லாம் சுத்த பொய்யுங்க. இந்த பொய்யர்கள் ஏற்படுத்தி விட்ட ஒரு பொய்யுங்க, மிகப்பெரிய பொய்யுங்க. மக்களே புரிஞ்சுக்கங்க, தமிழ் கூறு மக்களே. ஜோதிடத்தில் இந்த பொய்யமும் இருக்கு. அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்கவுங்களுக்கு பார்க்கணும். அடுத்தவங்க ஜாதகத்தில் அடுத்தவங்களுக்கு வராதுங்க. அது சத்தியமாக கிடையாது. எல்லாம் இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் அது இதுன்னு சொல்லி இவங்க ஏமாற்றுவாங்க. மக்களே நம்பாதீங்க. அடுத்த ஜாதகருங்க, இது ஒரு ஜாதகம், ஒரு ஜோசியர் எழுதிருக்கார். இங்கே பாருங்க, பூரா நம்பர் பூரா இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த கதையை தான் இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன். ஒரு சின்ன விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த ஜாதகர் பிறந்தது 85 போல இருக்கு. 85 காலையில் பிறந்திருக்கார், கோவையில் பிறந்திருக்கார். இங்கே என்ன எழுதியிருக்கார் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, லா டீ கூன்னு இருக்கு. இந்த லாவை டீ கூங்கிறத விட்டுட்டு இங்கிட்டு இருந்து படிங்களேன், குடின்னு இருக்கு. இவர் ஒரு குடிகாரராமுங்க, நல்லா குடிக்கிறவனா. அதை எப்படி குறிச்சிருக்கான் பாருங்க, லா டிகு, லா குடின்னு எழுதியிருக்கான். இவரை பார்த்த உடனே ஏங்க இவர் நல்லா குடிப்பாருன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க, 3 இளைய சகோதரன், ஒரு ஆணு 2 பொண்ணு. அம்மாவோட சகோதரன், இளைய சகோதரங்கிற சகோதரன், இந்த ஊரில் சகோதரன் தான். 3 சகோதரர்கள், ஒரு ஆணு 2 பொண்ணுங்க. அம்மா 4ங்கிறது வந்து அம்மாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அம்மா கூட பிறந்தவங்க 2 ஆம்பளை ஆள் 3 பொம்பளை ஆளுங்க. இங்கே பாருங்கள், அப்பா கூட பிறந்தவங்க 3 ஆம்பளை ஆள் 4 பொம்பளை ஆளுங்க. அப்பாவோட அம்மா அப்பா இருக்காங்க, அம்மாவோட அம்மா அப்பாவும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், பூர்வீகம் இந்த இது வரைக்கும் உச்சமாக இருக்குது. இங்கே அடுத்த கணிதத்துக்கு வர்றாரு பாருங்க. இவருக்கு கல்யாணம், இங்கே பாருங்க, இங்கே கல்யாணம் பற்றி போட்டிருக்காரு பாருங்க. இவருடைய ஜாதகம், இவருக்கு கல்யாணம் ஆகி இவருக்கு கல்யாணம் ஆகி இது வந்து எனக்கு புரியலை. இருந்தாலும் இதில் எனக்கு புரிகிற மாதிரி சந்திரன் 2 ரிஷபம், இது எனக்கு கொஞ்சம் புரியலை. 502 இருக்கு இந்த லக்னம். இவருக்கு வந்து குழந்தை இல்லை, அதாவது என்ன குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இல்லை, 2 பெண் குழந்தை இருக்குன்னு ஓகேன்னு சொல்லுது. அவ்வளோதாங்க எனக்கு இது கண்டுபிடிக்க தெரிஞ்சது. மற்றபடியெல்லாம் அது அவங்க பாசிங்க. ஆனால் இதெல்லாம் கிளீன் தான், கரெக்டு தாங்க. இதை சொல்லியாச்சுங்க. இவர் குடியாருங்க. சகோதரர்கள், ஒரு ஆண் 2 பொண்ணு. அம்மா கூட பிறந்தவங்க 2 ஆம்பளை 3 பொம்பளையாள். அப்பா கூட பிறந்தவங்க 3 ஆம்பளையாள் 4 பொம்பளையாளுங்க. இதை சொல்லிட்டா இவங்க ஜோசியம்னு சொல்கிறாங்கங்க. இதை சொல்லிக்கிட்டு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க?
எல்லாருக்கும் அப்படித்தாங்க இருக்கு. அடுத்தவர் வர்றாருங்க, இங்கே பாருங்க. இவர் ஒருத்தர் வந்துட்டாருங்களா, அடுத்தவரை பாருங்க. இங்கே பாருங்கன்னா இங்கே ஒரு சின்ன விஷயத்தை பாருங்க. 7 உச்சமா V02 நல்லா கவனிங்க. 7 உச்சம்னா கல்யாணம் ஆயிடுச்சு. வீணா குழந்தை, நான் ஏற்கனவே எழுதிருக்கேன். வீணா குழந்தை. சைபர்னா போட்ட சைபர் ஆம்பளை, ஆண் குழந்தை இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல 2 போட்டிருக்கனால இவருக்கு 2 பெண் குழந்தை சொல்லிட்டாங்க. இப்போ இவருடைய குடும்ப கதைக்கு வருவோம். இந்த ஜாதகருக்கு இவர் எழுதிட்டார், கல்யாணம் ஆச்சு, ஆம்பளை பிள்ளை இல்லை, 2 பொம்பளை பிள்ளைன்னு. இந்த ஜாதகரோட குடும்ப கதையை பாருங்க. லக்னம் இவர் செவ்வாய்னா உடன்பிறப்பு, கான்னா ஆண்கள், மிதுனம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஆண் சகோதரர்கள் இவங்க மொத்தம் 3 பேர். சீனா வழக்கம் போல அந்த சித்திரை. சைபர் போட்டாரா, பெண்கள் இல்லை. இந்த ஜாதகருக்கு இவங்க இவரோட சேர்த்து 3 சகோதரர்கள், பெண் இல்லை. லக்ன சூரியன், லக்னன்னா இவர், சூரியன்னா அப்பா. இவங்க அப்பா இல்லை, நீச்சம்னு போட்டாரு. அம்மா இருக்காங்க. சரி, அப்பாவோட பிறந்தவங்க ஆம்பளை ஆளுங்க 4 பேர், பொம்பளை ஆளுங்க 2 பேர். இந்த போட்டிருக்கா பாருங்க, லா சூரி கார் ஆண்கள். இந்த பாருங்க கடன்னு போட்ட, கடன்னா 4. இந்த சினா சித்து பெண்கள், ரிடபன்னா 2, 4 ஆண்கள் 2 பெண். அதே மாதிரி அம்மாவுக்கு லக்னா இவர் ஜாதகருடைய அம்மா சந்திரன், ஆண் இல்லை, பெண் அவங்க மொத்தம் 3 பேர். இது ஒரு இப்படி சொல்லி ஜோதிடம். இது ஆரம்பத்தில் எழுதுறதுங்க, இது அதுக்கடுத்தாப்புல எழுதி விடுறதுங்க. இதாங்க இவங்க வேலை. வாயை பிடிங்கி எழுதிக்கிட்டு இது ஒரு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இவங்க சொல்கிற ஜோதிடத்தை தான் நாங்கள் கேட்கணுங்கிற அடிப்படையில் கொண்டு பொய்ய சொல்கிறாங்க. எதுவும் படிக்கலை, எதுவும் தெரியாது. வார ராசி பலன், மாத ராசி பலனை வச்சுக்கிட்டு 7 நாட் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ஆடி போய் ஆவணி வாங்க, ஐப்பசி போய் கார்த்திகை வாங்க, தை போய் மாசி வாங்கன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத ஜோசியர் பார்த்த 2 நிமிஷத்தில் இதை வாசிட்டு தூக்கி எறிஞ்சிருவாராம். அவரும் ஜோசியரா, அவரை நம்பி 100கணக்கான நம் மக்கள் போய் உட்காந்து ஏமாந்துக்கிட்டு இருக்குங்க. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா? பரிகாரம் சொல்லிக்கிட்டு ஏமாத்துறதும், இந்த மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டு சகோதரர்களை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க மிகப்பெரிய மோசமான கூட்டம். இந்த கூட்டம் இவங்க கிட்ட தான் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொடுக்குறீங்க. நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை கவனம் பார்த்துக்கோங்க. இது ஒன்று. இது ரீசெண்டாக எழுதினது, இது முன்னாடி எழுதினதுங்க. அவ்வளவுதாங்க. இங்கே பாருங்க, இந்த கதை தான் சூப்பர் கதை, நல்லா இருக்கு. இந்த ஜாதகத்தில் நிறைய விவரம் பார்க்கலாம். பாருங்களேன், இது பாருங்க, சூப்பர். இந்த ஜாதகம்லாம் நான் இந்த இதை எழுதலை உங்களுக்கு. பிரதமை அப்படின்னா முதல் 1. இந்த ஜாதகர் முதலாம் அவர், இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆள். சூரியனுக்கு செவ்வாய் ரிஷபம் மேஷம். அப்பாவுக்கு சகோதரர்கள் ரிஷபம்னா 2 ஆணு 1 பொண்ணு மேஷம். ராகு கேது இருக்காங்க. சந்திரனுக்கு செவ்வாய், அம்மாவுக்கு சகோதரன், அவங்க 1 ஆம்பளையாலும் 3 பொம்பளையாலும். புதன் பாருங்க, இங்கே பாருங்க, மாமனுக்கு பாருங்க, மாமன் இவருக்கு இந்த அம்மாவுக்கு 1 ஆம்பளா தானே, மாமன் ஒருத்தன் தான். இந்த மாமனுக்கு சுக்கிரன், பொண்டாட்டி 2 பேர். சுக்கிரன்னா கணவர் அல்லது மனைவி, மாமனுக்கு புதன்னா மாமனுக்கு மனைவி 2 பேர். அதில் இந்த 1 போட்டு சுக்கிரன் போட்டிருக்காரு பாருங்க. முதல் மனைவிக்கு 1ன்னா முதல், சுக்கிரன் முதல் மனைவிக்கு, சுக்கிரன்னா மனைவி, முதல் மனைவிக்கு குழந்தை சொல்றாரு. முதல் மனைவி இல்லை, குழந்தை என்னன்னா 2 ஆம்பளை பையன் 1 பொம்பளை பிள்ளை. இங்கே பாருங்க, முதல் மனைவி இல்லை, சைபர் போட்டார். முதல் மனைவி இல்லை, உயிரோட இல்லை, வியாழன். அவங்களுக்கு 2 ஆம்பளை பையன், பொம்பளை பிள்ளை கிடையாது. இங்கே பாருங்க, 2வது சுக்கிரன் ரிடன்னா 2வது ரிஷ. 2வது மனைவிக்கு குழந்தை மேஷம், 1 ஆம்பளை பையன், அவங்களுக்கு பொம்பளை இல்லை. இப்போ இந்த ஆளோட சந்திரன், இந்த பையனுடைய அம்மா, அவங்களுக்கு ரிஷபச்சந்திரன். இவங்க அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா 2வது ஆளாக பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை 2 ஆம்பளை பையன், பொம்பளை பிள்ளை இல்லை. இதுதான் இந்த ஜாதகத்தோட கதை. மிதுனச்சந்திரன் வியாழன். இங்கே பாருங்க, இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா தான் என்ன இப்படி படிக்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஜாதகருடைய அம்மா லக்னம், அந்த அம்மாவுடைய 2வது சந்திரன், அதாவது 2வது அம்மா இருக்காங்க இல்லையா,
மொத்தம் இவங்க அம்மா வந்து மொத்தம் 3 பேர். இவங்க ஆளை விட்டுருங்க. 2வது ஆளுக்கு 2வது சின்னம்மாவுக்கு 2 ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை இல்லை. 3வது மிதுனம் 3வது அம்மா அவங்க அம்மா கூட பிறந்தவங்க 3வது ஆளுக்கு குழந்தை வந்து 2 ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைங்க. இங்கே பாருங்க, விதை மேசம் மிதுனம் விதை. இது எனக்கு என்னன்னு தெரியலைங்க, இந்த பாஷையே எனக்கு புரியலைங்க. ஆனால் இது புரியுதுங்க. லக்னம் சூரியன், அவர் லக்னம்ங்க 2வது சூரியன். ஏன்னா இவங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா 2 பேருன்னு போட்டாங்களே ஆம்பளை. இந்த 2வது சூரியன் 2வது அப்பா கூட பிறந்தவங்க 2வது ஆளுக்கு ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளைங்க. அப்பாவுக்கு தொழில் வந்து இங்கே பாருங்க, கூலி தொழில், கூலி விவசாயம். நல்லா கவனிக்கணும். இப்படி போகணும், இப்படி இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா எழுத மாட்டான். கூலி கூலி விவசாய தொழிலுங்க அப்பாவுக்கு. இங்கே பாருங்க, பூர்வீகம் ஏதோ இருக்கு ஏக்கர் நிலை 10 வந்து கம்மி தான். சந்திரன் ரோகம், அதாவது வந்து இந்த அம்மா வந்து கொஞ்சம் சித்தம் சுவாதீனம் இல்லாத சித்த ரோகம்னா சித்த சுவாதீனம் இல்லாமல் இவங்க அம்மா இருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. இந்த இதெல்லாம் பூர்வீகம் மாறி இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. 3வது இடமாக மாறி இருக்காங்களாம், அவ்வளவுதான். இதான் இதுக்கு பேர் என்னன்னா கணித ஸ்புடமாங்க. ஏங்க இந்த பொய்யை எழுதுனதுக்கு பேர் கணித ஸ்புடமாங்க. அதுக்கு பேர் அதை குறிக்கிறதுக்கு ஒரு ஜோசியங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. வரிசையில் உட்கார வச்சு குடும்ப கதையை சொல்லி ஏமாத்துறாங்க. இதை எழுதி வச்சிருக்காங்க. இந்த கட்டத்தில் எல்லாம் வராதுங்க, சொல்ல முடியாதுங்க. போயிங்க அனுமானிக்க தாங்க முடியும். இதெல்லாம் கரெக்டாலாம் வராதுங்க. கரெக்டாக சொல்கிறான்னா அவன் பொய் சொல்கிறாங்க. இதை பூரா எழுதி இதை வாசிக்கிறவன் ஜோசியராமுங்க. பார்த்துக்கோங்க சார், இதையும் எடுத்து விட்டேன் சார். பார்த்துக்கோங்க, அம்மா சித்தப்பிரமையாக இருக்காங்க. இவர் இந்த ஜாதகத்தில் அம்மா கூட பிறந்த அந்த 3 பேருக்குமே எத்தனை குழந்தைங்கிறா, அப்பா கூட பிறந்த ஒரு ஆம்பளைக்கு எத்தனை குழந்தைங்கிறா, கூட பிறந்த விவரம் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். இதில் இவருக்கு மாமாவுக்கு 2 பொண்டாட்டி. பொண்டாட்டி இல்லை, அந்த பொண்டாட்டிக்கு 2 ஆம்பளை பையன், 2வது பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பளை பையன். எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் என்ன ஜோதிடம் சொல்லிட்டு போயிடுவீங்களா ஈஸியா? அவர் தானே கடவுள் மாதிரி ஆகிறார்ல இந்த ஜோசியர். இல்லை ஒரு பட்டையும் கொட்டையும் போட்டார்னா அவர் தான் பெரிய ஆளுங்க. இங்கே பாருங்க இந்த கதையை. இங்கேயும் அப்படித்தாங்க ஒரு ஜாதகர். இவர் 93 பிறந்த பையங்க. இந்த லக்ன துருவம் இதை எப்போ எழுதியிருக்காருன்னா 1999 எழுதியிருக்காராம். 99 இந்த நிலை, அதுக்கப்புறம் வேற நிலை, அதை நீ கணிச்சிக்கன்னு சொல்லி ஜோசியர்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. லக்னம் பிரதமை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜாதகர் ஆள். பின் செவ்வாய் மேசம். இவருக்கு அடுத்து ஒரு சகோதரன் பிறந்திருக்கு. லக்ன சூரியன். இந்த ஜாதகருடைய அப்பா 2 ஆம்பளை ஆளு 2 பொம்பளை ஆளு. இங்கே பாருங்க, லாசு 2 என்ன லக்ன சூரியன். இது வந்து என்னமோ எழுதியிருக்காரு. ராகு கேது உச்சம் பிணி, அவங்க அப்பா தாத்தா பாட்டனாருக்கு பிணி அது இது எல்லாம் வந்திருக்குன்னு இருக்காரு. பின் சூரியன் போயிருக்கு. லக்ன சூரியன் பூர்வீகம் உண்டா, அது மாறி இருக்குதான். சுய தொழிலா, குத்தகை தொழிலா, பூமி உச்சமாகும். லக்ன சூரியன் 10 கிருஷி. அப்பாவுக்கு லக்னம் சூரியன் 10, சூரியன் அப்பா 10ன்னா தொழில், எல்லாம் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. 10ன்னா தொழிலுங்க. கிருஷின்னா உங்களுக்கு தெரியும் விவசாயம். அந்த தொழில் வந்து சுமாராக இருக்கான். அதுக்கப்புறமே லக்ன சூரிய தொழில் வந்து நூல் தொழில், பஞ்ச தொழிலுக்கு அடிமைக்கு போயிட்டாரான். நம்ம திருப்பூருக்காவில் பனியன் கம்பெனியில் வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் லக்ன சந்திரன் செவ்வாய். அம்மா இந்த ஜாதகருடைய அம்மா சகோதரர்கள் 2 ஆம்பளை 1 பொம்பளை. இந்த அம்மா இவங்க அம்மா தான் முதல். இவங்க அம்மா தான் ஆளாக இருக்காங்க. சந்திரன் ராகு உச்சம். அம்மாவோட அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. புதன் சுக்கிரன் ஆரம்பம். இந்த இவருடைய மாமே இருக்கார் இல்லைங்களா, அம்மாவோட பிறந்தவங்க மாமே, அவருக்கு திருமணம் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா இந்த 99. புதனுக்கு கிருஷி தொழிலா. இங்கே பாருங்க, மாமனுக்கு விவசாய தொழிலா, தொழில் 10 விவசாய தொழிலா. இங்கே பாருங்க, உண்டு நீர் உண்டு. அதை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, நீர் உண்டா, தண்ணி எல்லாம் இருக்கு. அவர் விவசாய தொழில் பண்ணுறாரா. தற்காலம் இப்போ இந்த 1999 சந்திரன் ராகு அவங்களுக்கு கொஞ்சம் சும்மா இருக்கு அப்படின்ற மாதிரி, அவங்க தாத்தா பாட்டனாருக்கு கொஞ்சம் சும்மா இருக்குன்ற மாதிரி. அப்புறமேல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் எழுதியிருக்காங்க. 2வது புதன் மாமே வந்து இவருக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து மாமே வந்து 2 பேர் இல்லையா. 2வது மாமனுக்கு வந்து குழந்தை வந்து ஆண் குழந்தை இல்லை, ஒரு பெண் குழந்தை. மாமனுக்கு எந்த குழந்தையும் இல்லைன்ட்டார். இது என்னமோ பெருமாநல்லூர் வரை அப்படின்னு என்னமோ எழுதியிருக்காருங்க. அவ்வளோதாங்க.
இதுதாங்க இவங்க சொல்கிற ஜோசியம். இதை பூரா 99 இதுக்கு பேர் லக்ன துருவா 99 இந்த பொய்யை எழுதிட்டாருங்க. இந்த ஜாதகத்தை 93 பிறந்ததை 99 எழுதும்போது இதை கேட்டு வாங்கி இதை எழுதி வச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை யார் யார் வாசிக்க தெரிஞ்சவனா அவன் பூரா ஜோசியங்க. எவ்வளவு பெரிய பொய்யை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க கிட்ட போய் நீங்கள் பொருத்தம் பார்க்குறீங்க, என்ன தெரியும்? பொருத்தம்னா என்னன்னு தெரியுமா? எப்போ பொருத்தம் பார்க்குற அமைப்பு வந்ததுன்னு தெரியுமா? எப்போ எப்படி திருமணம் செய்யணுன்ற யோகமாவது வருமா? இதில் ஒரு ஜோசின்னு சொல்லியிருக்கா, நம்ம தேவி காமாட்சின்னு என் ஸ்டூடெண்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு 2ஆம் தாரம் போகிறதுக்கு தான் யோகம் இருக்குது. டேய், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க இவன் பொண்ணாக இருந்தால் அந்த மாதிரி செய்வானா? உண்மையிலேயே ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத விட்டுட்டு இந்த பொய்யை சொல்லி எந்த பொய்யமும் சொல்கிறான். மக்களும் நம்பிடுறாங்க. இதெல்லாம் சொன்னால் அப்புறம் நம்பித்தானே ஆகணும். இந்த பையன் ஆள், இவங்க அப்பா கூட பிறந்தவங்க 2 பொம்பளை ஆள் 2 ஆம்பளை ஆள், இவங்க அம்மா கூட பிறந்தவங்க 2 ஆம்பளை ஆள் 1 பொம்பளை ஆள் தான் அவங்க அப்படின்னா நம்பித்தானங்க ஆவாங்க. எங்கள் மாமன் கலக்க சொல்கிறா, மாமனுக்கு குழந்தை ஆண் இல்லை பெண்ணு ஒன்று, 2வது மாமனுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்பத்தானங்க செய்வீங்க? இதில் கிருஷி தொழில், இவங்க அம்மா தான் ஆள். இப்படியெல்லாம் சொன்னால் அப்புறம் ஜோசியம் எப்படி தாங்க இருக்கும்? பொய்யுங்க, பூரா பொய்யுங்க. இந்த கட்டத்தை வச்செல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எழுத கொடுக்கும்போது இவங்க கேட்குறாங்க இல்லைங்களா, கூட பிறந்தவங்க எத்தனை பாமை எத்தனை மச்சின, இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் ஒழுங்காக ஜாதகத்தை கணிச்சு எழுதுறானுங்க. எழுத மாட்டாங்க. அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் தெய்வத்துக்கு பிடிக்காது, எங்கள் பரம்பரைக்கு பிடிக்காது, எங்கள் குலசாமிக்கு பிடிக்காதுன்னு இல்லாத பொல்லாத பொய்யான சாமியெல்லாம் கூட்டிகிட்டு உங்களை மிரட்டி பயமுறுத்துவாங்க. இந்த ஜோசியை எதுக்கு எடுத்தாமலே பில்லி சூன்ய ஏவல் பேய் பிசாசு செய்வின கோளாறுன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா எந்த கோடீஸ்வரனும் உயிரோடு வாழ முடியாதுங்க. எல்லா கோடீஸ்வரனுக்கு ஏழையே எல்லாத்தையும் செய்வின கோளாறு வச்சு எல்லாரையும் கொண்டுருவாங்க. பொய்யுங்க. மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இன்னமும் பதிவேன். இது இந்த பக்கம் இந்த சேலம் திருப்பூர் அவினாசி பக்கம் இருந்த கூத்து இதெல்லாம் இன்னும் நான் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள்கிட்ட பூரா தர வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக இந்த பகுதி பார்த்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அன்பு மக்களே நீங்கள் திருந்துங்க. அன்பு மக்களே நீங்கள் மாறுங்க. நீங்கள் மாறினா, நீங்கள் இவங்களை ஒதுக்கி வைக்கலைன்னா இவங்களை வேற யாரும் ஒதுக்கி வைக்க முடியாது. இவர்கள் ஜோதிடர்கள் அல்ல. ஜோதிட அடிப்படையில் எதுவுமே சொல்லலை. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த பொய்யை சொல்லி தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்ல தெரிஞ்சவெல்லாம் ஜோசியனா மாறி இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் 7 நாட் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, குரு பேச்சு, சனி பேச்சு, இது எல்லாமே பொய்யுங்க. அதுக்கு ஒரு டாப்பிக்கே நான் யூடியூப்பில் பேசியிருக்கேங்க. இந்த கேவலமான ஜோசியர்கள்ட்ட முதல்ல விடுதலை வாங்குங்க. முதல்ல வெளியே வாங்க ப்ளீஸ். படித்தவங்ககிட்ட பாருங்கள். எங்களை மாதிரி எத்தனையோ பேர் விளக்கங்கள் சொல்கிறோம். ஏங்க தோஷம் நடக்குமுங்க. அதை இதுக்கு இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் செஞ்சால் சரியாயிருந்தா போய் இங்கே வாங்கங்க. கல்யாணம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக இருங்க. நல்ல ஜாதகமாக எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு கேட்டு நல்லதை செய்யுங்க ப்ளீஸ். எத்தனையோ பேர் நல்லது செய்வாங்க. வணக்கம். நன்றி நன்றி நன்றி.